போகி முதல்ல எல்லாருக்குமே இனிய போகி நல்வாழ்த்துக்கள். போகி எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பழையன கழிதல், புதியன புகுத்தல். அதுதான் போகி. வீட்ல இருக்கிற பழசு பட்டை, கிழிஞ்சது, அழுக்கானதுன்னு எல்லாத்தையும் போட்டு எரிப்போம். அதுதானே நமக்கு தெரிஞ்ச போகி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு, நம்ம மனசுல இருக்கிற கவலைகள், நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள் இதையும் சேர்த்து போட்டு எரிக்கணும்னு சொல்ல வர. இதெல்லாம் வாயில சொல்லிட்டா போதுமா? ஆனா எப்படி இதெல்லாம் தூக்கி போட்டதுன்னு தானே கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. உங்க மனசுல இருக்க கவலைகள், கஷ்டத்தை எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல உட்காந்து எழுதுங்க. அப்படியே அதை கசக்கி அந்த நெருப்புலயே தூக்கி போட்டுருங்க. உங்க மனசுல இருக்கிற அழுக்கு, கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்புல புகஞ்சு போகட்டும். உங்க மனசையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க லைஃப ஃப்ரெஷ்ஷா ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வாலி சாரோட எழுத்துல, ராஜா சாரோட மியூசிக்ல சூப்பரான இந்த பாட்டு மாதிரி தாங்க சொல்ல வரேன். கேட்டுட்டு வாங்க. எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எள்ளி கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச, உடம்புக்குள்ள கூச, குப்பை கூடம் பத்த வச்சு காயலாம். வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.